ஹாய், வெல்கம் டு ஆல் வெச்சே ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் வரும், தாராளமாக வந்துடும். அந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வரும். 24 அடி ரோடு, வடக்கு பார்த்த மாதிரி, டபுள் பெட்ரூமு. இது லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1224 ஆஃப் கிரவுண்டில் எல்லாம் சூப்பராக ஃபர்னிஷிங் பண்ணி பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% இந்த ஃபால் சீலிங் போடுறது, சின்ன சின்ன ஃபிட்டிங்ஸ் மாற்றுறது, இந்த சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. இந்த ரன்னிங் ரோடு, அதாவது மாங்காடு இன் ரோட்டில் வந்து ரன்னிங் ரோடு, நெல்லித்தோப்பு போகிற ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு 100 மீட்டர்லேயே இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,10,00,000 சொல்கிறாங்க. பேசிக்கலாம். ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். நல்லா ஒரு 2 கார் உள்ளே ஏற்றி நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான எலிவேஷன் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரோடு வந்து 24 அடி ரோடு. ஸோ நம்ம கார் ஓடுறதுனா ரோடுக்கு பக்கத்தில் கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பக்கம் ஃபுல்லாக கம்பெனி கட்டியிருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கார் நம்ம வீட்டு இந்த ஆப்போசிட்டில் கூட விட்டுக்கலாம். இந்த வீட்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். வீட்டில் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. ஏன் இப்படியே எடுத்து போகிறேன்னா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது நிறைய இது புக் ஆகிடுது. இது வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸு. 1,10,00,000 ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஏன்னா அரை கிரவுண்டில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடுது இல்லை. 1224 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 13, அதாவது இந்த படிக்கட்டு வரலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 அடி வரும். அதுக்கும் எக்ஸ்ட்ரா போனால் ஒரு 15 அடி வரும். ஸோ அந்தளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பெரிய எம்எஸ் கேட் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கலரில் எலிவேஷன். வால் டைல்ஸ் ஃபுல்லாக 2க்கு 4 சைஸ் டைல்ஸ், பெரிய பெரிய டைல்ஸ். வீட்டுக்குள்ளே போகலாம். சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. நல்லா மெயின் டோரு. வீட்டில் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு, ஃபால் சீலிங் போயின்னு இருக்குது ஒர்க்கு. டிவி யூனிட் இந்த இடத்துல அழகாக சோஃபா போட்டு இந்த டிவி யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. இதில் வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் மாதிரி வந்துடும். கிச்சன் வாலுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மாடுலர் கிச்சன். வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் இருக்குது. ஃபுல்லாக செட் பேக் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வெளியே மாடுலர் கிச்சன் வந்துடும். இது உள்ள ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு வீடு சூப்பராக இருக்கும். இது கீழே இருக்கிற டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கூடமே உங்களுக்கு 2க்கு 4 டைல்ஸ் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். இதில் இருக்கிற 2 பெட்ரூமே பெரிய பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 13 அப்படின்ற ஒரு சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்கெல்லாம் இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது வந்து இன்னொரு கோட் பெயிண்ட் அடிக்கணும், ஃபிட்டிங்ஸ் மாற்றணும். இது வந்து அட்டாச்டு பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாத்ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோரு. இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். இது 2 பெட்ரூமுக்கு 2 அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இல்லை கபோர்டு ஒர்க்கெலாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அதோடு இது கொஞ்சம் பெருசாக வரும் உங்களுக்கு. இது ஒரு அட்டாச்டு பாத்ரூம், வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. மேலே மொட்டை மாடி பக்கம் இப்போ மேலே படிக்கட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீல் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே இன்னொரு போர்ஷன் கட்டுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து அங்கே படிக்கட்டு கம்பி வெளியே விட்டுருக்காங்க. நம்ம மேலே வேணுன்னா இந்த ஷீட் அப்படியே தட்டி தூக்கிட்டு மேலே இன்னொரு போர்ஷன் போகிறதுனால போட்டுக்கலாம். அதே மாதிரி காலமும் எல்லாமே ரைஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதுதான் வீட்டுடைய மேலே மொட்டை மாடி. இது உங்களுக்கு வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வீடுங்க இருக்கும்.
எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படியே அந்த தென்னை மரம் தெரியுது இல்லையா, அதுதான் வந்து ரைட். அந்த ரைட் எடுத்தோன்னா ஸ்ட்ரைட்டாக மாங்காடு போயிடும். அப்படியே அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா அவுட்டர் ரிங் ரோடு உங்களுக்கு பக்கமாக வந்துடும். அந்த ப்ளூ கலர் ஷீட்டு தான் வந்து, க்ரீன் கலர் ஷீட் தான் வந்து ரன்னிங் ரோடு. அந்த ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா அவுட்டர் ரிங் ரோடு. அங்கேருந்து பிடிச்சிங்கன்னா அழகாக நஸ்ரத்பேட்டை மெட்ரோ, பூந்தமல்லி மெட்ரோவில் ஈஸியாக டிராஃபிக்கே இல்லாமல் ஒரு 5 to 10 minutes அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரைட்டில் போய் போனோன்னா குமனாஞ்சோடி மெட்ரோ அக்சஸ் பண்ணிக்கலாம். வீடு வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. 1.10 CR பட்ஜெட் சொல்கிறாங்க. பேசிக்கலாம். ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. புது வீடு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 weeksல ஃபுல்லாகவே ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்குள்ளே வந்து பார்க்குறவங்க வந்து பாருங்கள். சைட் விசிட் பண்ணால் கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். வேறு எதனா டீட்டெயில் வேணாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இது தவிர வேறு எதனா டீட்டெயில் இது பண்ணனா கால் பண்ணி கேளுங்க. இதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் வீடு தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இதே மாதிரி உங்கள்கிட்ட வீடு இருக்குது, சேல் பண்ணணும், மாங்காடு, குன்றத்தூர், கோவூர் இந்த சரௌண்டிங்கில் வீடு இருக்குது, சேல் பண்ணணும், இடம் இருக்குது, சேல் பண்ணணுன்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.